மிஸ்டேக் 2024ல தஞ்சாவூர் யூடியூப் சேனலில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி வரப் கமிட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அபினய், அஜய், தேஜா மற்றும் படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2023 தெலுங்குல வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்புல அவைலபிளாக இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தரலாம். ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி 3 கப்பல்களாக இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல ட்ரிப் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஜாலியான ஒரு ட்ரிப் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வில்லன் ஒருத்தன் இவங்கள துரத்துறான். எதற்காக அவங்க துரத்துறான்னா, இவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத டைமண்ட் ஒன்று இருக்குது. அதை எப்படியாவது இவங்ககிட்ட கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்துறான். இப்போ இறுதியில் அந்த வில்லங்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிக்கும் போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். அந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது எந்த இடத்துக்கும் போர் அடிக்கல. படத்தோடைய கதை ஓரளவுக்கு பழைய கதை தான், ஆனால் இருந்தாலும் அதுக்கு தகுந்தவரை ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த ட்விஸ்ட் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாரு, செம்மையாக இருக்கும். இன்ட்ரோவில் போய் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாரு, அதுவும் செம்மையாக இருக்கும். இப்படி ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டாக அப்படியே கொடுத்துட்டு இருப்பாங்க. படத்தில் எல்லா கேரக்டரும் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் மிரட்டுது, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு. அதே மாதிரி படத்தில் அந்த ஹீரோ நடுவர் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, அவங்களோட டைலாக் நல்லா இருக்கு. இப்படி எல்லா கேரக்டரும் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது. அவ்வளோலாம் என்னடா அது அந்த வயரை யார்ட்டா இருக்கு அப்படின்ட்டு நம்மளே யோசிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்தோடைய மைனஸ் பார்த்தா மைனஸ் பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா யாருமே ஒரு புதுமுக மாதிரி தெரியுறாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸாக எதுவுமே இல்லை. என்ன மைனஸ்ன்னு சொல்ல போனால், படத்தில் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் அந்த மிடில் கொஞ்சம் லேக் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்களா படம் இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ செஞ்சு உங்கள் கவி பாரதி.